இரத்த உறவு, பிளட் ரிலேஷன். எப்பயுமே எதாக இருந்தாலும் வார்த்தையாக இருக்கிறத படமாக மாற்றிக்கணும். படமாக மாற்றிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. ஓகேவா? சரி, இப்போ நான் ஸ்டேட்மெண்ட் அங்கே எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் உறவு முறையெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தமிழ் உறவு முறை, இங்கிலீஷ் கிடையாது. இங்கிலீஷில் சித்தப்பாவையும் மாமாம்மா, அங்கிள்மா, மாமாவே அங்கிள்மா, சரியா? அந்த மாதிரில தமிழ் உறவு முறையில். இப்போ அங்கே நம்ம குறிக்கிறவங்க ஆணாக இருந்தாக்கா கட்டம் போட்டுக்குவேன். அப்படின்னா ஆண்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பெண்ணாக இருந்தால் வட்டம் போட்டுக்குவேன். ஓகேவா? அப்போ பெண் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருநங்கையெல்லாம் கேட்க மாட்டாங்க, அது ஒன்றும் நோ ப்ராப்ளம். சரி, 2 பேர் கூட பிறந்தவங்க அப்படின்னாக்கா ஈக்குவல் போட்டுக்குவோம். அவங்களோட இருந்தாங்கனாக்கா அதே ஸ்பௌஸாக இருந்தாங்க. ஸ்பௌஸ்னால் என்னது? பார்ட்னர், லைஃப் பார்ட்னராக இருந்தால் ஏரோ போட்டுக்குவோம். அவங்களோட குழந்தையாக இருந்தால் கீழே ஏரோ போட்டு, ஆணாக பெண்ணாக இருந்தால் வட்டம், ஆணாக இருந்தால் கீழே ஏரோ போட்டால் என்ன அர்த்தம்? அவங்களோட குழந்தைங்க. அவ்வளோதான். இதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும்? இந்த படமாக மாற்றணும்னா வேலை முடியும். என்ன பண்ணுறேன்? ஆணாக இருந்தால் கட்டம், பெண்ணாக இருந்தால் வட்டம். கூட பிறந்தவங்கன்னா ஈக்குவல் போட்டுக்கோங்க. ஸ்பௌஸு, லைஃப் பார்ட்னராக இருந்தால் ஏரோ போட்டுக்கோங்க. அவங்களோட குழந்தைங்களாக இருந்தால் கீழே ஏரோ போட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. சரி, அது இருங்க, ஃபஸ்ட்டு கற்றுக்கங்க. அதை நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள். அதை ட்ரை பண்ணிவிட்டு வாங்க, போட்டுடலாம். நான் போட்டிருப்பேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது போட்டனாலும் இப்போ புதுசாக தான் இருக்கும், நீங்கள் எடுத்து பாருங்கள். ஓகேவா? இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் போய் பார்க்க வேண்டாம். அவ்வளோதான், அதெல்லாம் விட்டுருங்க. ரீட்டா மேடையில் உள்ள ஒரு மனிதனை காட்டி, மேடையில் ஒருத்தர் இருக்கிறான், அந்த அம்மா இருக்காங்க, மனிதன், அந்த மனிதனை காட்டி சொல்கிறாங்க. காட்டி என்னுடைய நான் இப்படி மைண்ட் மேப் போடுறேன். என்னுடைய ரீட்டா தானே அது, என்னுடைய கணவனின் மனைவியின், அவரோட கணவன் மனைவினா யார்? அந்த அம்மாவே தான். என்னுடைய கணவனின் மனைவியின் மகளின் சகோதரன். படம் வந்துருச்சா? இந்த ரீட்டா என கூறினாள். அப்படியானால் மேடையில் இருப்பவர் ரீட்டாவிற்கு என்ன உறவு? என்ன உறவு? என்ன சொல்கிறாங்க? மேடையில் இருக்கிறவன் யாருனாக்கா என்னோட கணவனோட மனைவியோட மகளின் சகோதரன். அப்போ என்னது? சன். அப்படின்னா அர்த்தம் சன். அப்போது ரீட்டாவிற்கு என்ன உறவுன்னு கேட்டால் மகன். கரெக்டா? இப்படி தான் சுற்றி வளைச்சி கேட்பாங்க. சும்மா அது ஸ்டேட்மெண்ட், அவ்வளோதான். இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அதே உல்டாவை கேட்குறாங்க. அப்போ மேடையில் இருக்கிறவருக்கு ரீட்டா என்ன உறவு அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அம்மா. கேள்வியை புரிஞ்சு பதில் போடணும். என்ன கேட்குறானோ அதை மனப்பாடம் பண்ணாதீங்க. ஒருவர் ஒரு பெண்ணை பார்த்து சொன்னார். இப்போ நான் ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறேன், அவள். அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறாங்க, பெண்ணு. சரி, அவள் யாராமா? என்னன்னு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நான். ஒருவர்னா ஆண். ஒரு பெண்ணை பார்த்து சொன்னார். இவள் என்னோட இதெல்லாம் தானே ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் நான். சரியா? இவள் என் தகப்பனாரின் பேரனின் மனைவி. என்னோட தகப்பனாரோட பேரன். அப்படின்னா யார்? என்னோட பேரனோட மனைவி.
யார்? அந்த பெண். யாரை நம்ம கண்டுபிடிக்கணுமோ அவங்கள அங்கே பண்ணியாச்சு. இங்கேருந்து எண்ணெயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் இது இவர் என் தகப்பனாரின் பேரனின். அப்போ நான் அண்ணன் தம்பிலாம் இல்லையா சார்? அங்கெல்லாம் நீங்கள் போகவே வேண்டாம், வெளியிலலாம் ப்ராடாக போகாதீங்க. கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என் தகப்பனாரின் பேரனின் மனைவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சா? படம் வந்துருச்சா? சரி. அந்த பெண் அந்த நபருக்கு, இந்த நபருக்கு இந்த பெண் என்ன உறவு? என்ன உறவு? மருமகள் இருக்கா? மருமகள். அப்படிதான். அடுத்தது இது என்னையை வச்சே போகிறாங்க. நான் யார் பேசுகிறானோ அதை வச்சு போகிறது. ஸோ அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்க. இதை நானாக கற்பனை பண்ணிக்கிறேன். அப்படி அது வேறு மெத்தடும் இருக்கும், அதையும் பார்ப்போம். இங்கே இது அந்த மாதிரி கிடையாது, இது வேறு மாதிரி. சரி. ஏபிசிடி என 4 நபர்கள் உள்ளனர். முதல்ல இந்த சீன் தப்புன்னு நினைக்கிறேன். சரி, போட்டு பார்ப்போம். ஏபிசிடி என 4 நபர்கள் உள்ளனர். ஏயின் தந்தை எஃப். ஏவோட இங்கே பாருங்கள், அதுக்கு தான் சொன்னேன். ஏயின் தந்தை எஃப். தந்தைன்னு கன்ஃபார்மாக தெரியுது, கட்டம் போட்டுக்கிட்டேன். ஏவோட தந்தை. ஆனால் ஏ ஆனா பெண்ணா என தெரியவில்லை. அப்போ என்ன பண்ணக்கூடாது? கட்டமும் போடக்கூடாது, வட்டமும் போடக்கூடாது. ஆனா பெண்ணான்னு தெரியல. கன்ஃபார்மாக தெரிஞ்சால் தான் போடணும்லாம் போடக்கூடாது. ஏயின் மகள் சி. ஏயின் தந்தை எஃப். கரெக்டு தானே? ரைட். ஏயின் மகள் சி, அவரோட மகள். இவங்க ஆனா பெண்ணான்னு தெரியாது. சி பெண்ணுன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு, மகள். வட்டம் போட்டாச்சு. அடுத்து எஃப்பின் தங்கை கே. எஃப்போட தங்கச்சி, கூட பிறந்தவங்க கே. வட்டம் போட்டுக்கலாம். சியின் அண்ணன் ஜி, கூட பிறந்தவன். சியோட கூட பிறந்தவன். எனில் அதான் இந்த கொஸ்டினே தப்பு. கரெக்டு தானா? பார்ப்போம். அப்போ ஜியின் மாமன் யார்? ஜியோட மாமா யாருன்னு கேட்குறாங்க. ஒரே நிமிஷம் இருங்க, வராருங்க. நடுவில் வந்தீங்கன்னா நான் எப்படி கரெக்டாக போட்டேன்ல. எஃப்போட அண்ணன் இல்லை, சியோட அண்ணன் இல்லை அவங்க ஜி. அப்போ ஜியோட மாமா யாருன்னு கேட்குறாங்க. எப்படி வரும்? யாரும் இல்லை, இவற்றில் யாரும் இல்லை. அங்கே தான் ஆப்ஷன் யாரும் இல்லை இருக்கேன். நம்ம தேவையில்லை, யாருமே கிடையாது. இவங்க கூட யாராவது பிறந்திருந்தா தான் மாமாவாவோ அத்தையாவோ இருப்பாங்க. இவர் ஆணாக இருந்து அவங்க, இது பெண்ணாக இருந்து ஆணாக இருந்தால் மாமா. இவர் ஆணாக இருந்து கூட பிறந்தவன் தான் என்ன ஆகும்? சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி வரும். அப்போ யாரும் இல்லை, அவ்வளோதான். யாரும் இல்லை. ஓகேவா? சால்வ் பண்ணிட்டு வரீங்களா?